இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. இன்றைய முதல் வாசகத்தில் யூத மக்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிப்பதில் புனித பவுல் அனுபவித்த துன்பங்களை முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. நற்செய்தியை அறிவிப்பதில் நலிவடைந்த பவுலை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின் வழியாக அவருக்கு நம்பிக்கையை தருகின்றார். நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் படுகின்ற துன்பங்களையும் அவமானங்களையும் ஆண்டவர் முன்வைத்து, இவற்றையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கையை சீடர்களுடைய மனதில் விதைக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த 2 வாசகங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் இடையே வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தர முடியும். மனிதர்கள் அவர்களை சார்ந்து வாழ்கின்ற மற்ற மனிதர்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் சந்தோஷத்தை விட பல மடங்கு உயர்ந்த மகிழ்ச்சியை மனிதனால் கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் துன்பப்படுகிறான் என்றால் அவன் அருள் நிறைந்தவன், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் என்ற இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பப்படும் ஒரு மனிதனின் அருள் நிறைந்த நிலையை எடுத்துரைக்கின்றது. ஒரு மனிதன் கிறிஸ்துவில் துன்பப்படுவதற்கு கவலை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் துன்பத்தின் வழியாக மட்டுமே நாம் கடவுளின் மாட்சியை பெற முடியும். கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகின்ற எல்லாருமே ஒரு நாள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். தவறி விழும்போது தந்தையாக, தவிக்கும்போது தாயாக, நலிவடையும் போது நண்பனாக, பசியால் வாடும்போது உணவாக வருபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அலை இல்லாமல் கடல் இல்லை, மனம் இல்லாமல் பூ இல்லை, காற்று இல்லாமல் இயற்கை இல்லை. அதே போலதான் துன்பம் நிறைந்த வாழ்க்கை இல்லாமல் மனிதன் இவ்வுலகில் வாழ முடியாது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மனிதர்களோடு மனிதனாக வாழ்வதை விட கிறிஸ்துவில் வாழ்வது எவ்வளவோ மேல். உலகம் தருகின்ற சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்வதை விட இயேசு தருகின்ற நிலையான மகிழ்ச்சியில் வாழ்வது புனிதம். நம் வாழ்வில் துன்பங்கள் நம்மை புரட்டி போட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை ஒவ்வொரு நாளும் பேணி காத்து பாதுகாக்கின்றார். நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் துன்பங்களை துணிச்சலோடு எதிர்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டார். நாமும் அதே துன்பங்களில் பங்கெடுத்து இயேசுவின் சீடர்களாய் வாழ்வோம்.